தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். 10 பசுவின் பாலை ஒரு பானையில் கறந்து பின் அந்த பாலில் எந்த பசுவின் பால் இது என்று தனித்தனியாக கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது 10 பசுக்களின் பால் வேறு வேறாக தெரியுமா? பாலின் நிறம் ஒன்றுதான். 10 பசுவிடமிருந்து வந்தாலும் அதன் நிறமும் தன்மையும் ஒன்றுதான். அதுபோல பிரம்மம் ரூபத்தின் மூலமாக ஆதிசங்கரர், ரமணர், தத்தாத்திரேயர் போன்றவர் மூலம் ஞானத்தை நமக்கு தெரிகிறார்கள். இது ஆதிசங்கரர் கூறியது, இது ரமணர் கூறியது என்று பிரிக்கக்கூடாது. அவர்கள் நாவில் இருந்து வார்த்தைகளாக வருபவை பிரம்மம் அவர்களுக்கு உணர்த்தியது. அதையே நமக்கு கூறினார்கள். கூறியது ரமணர், ஆதிசங்கரர் என்று பார்க்காதீர்கள். பிரம்மம் தான் அவர்கள் வழியாக நமக்கு போதனை செய்தது. ரூபத்தை வைத்து வணங்காமல் அவர்கள் கூறியபடி நடக்க வேண்டும். அதுதான் நாம் அவர்கள் வணங்கும் முறை. 10 பசுவின் பாலை எப்படி பிரிக்க முடியாதோ 10 மகான்களின் வார்த்தைகளையும் நாம் பிரிக்க முடியாது. கூறியது பிரம்மம், ரூபமல்ல. நீங்கள் மகான்களின் வார்த்தைகளை கடைபிடிக்காமல் மகான்களுக்காண்டி சண்டை போடுகிறீர்கள். அவர் பெரியவர், இவர் பெரியவர் என்று. இங்கே யாரும் பெரியவர் இல்லை. இதயத்தில் இடம் இருந்தால் பிரம்மம் அதில் வந்து அமர்ந்து கொள்ளும். தாயின் மடியில் அமரும் குழந்தையை போல நான் எனும் அகங்காரம் இருக்கும் வரை பிரம்மம் உன்னை அணுவளவும் தொடாது. மனமற்ற நிலை வேண்டும், உடலற்ற நிலை வேண்டும். பிரம்ம நிலைக்கு செல்ல மனோபாவம் மிக முக்கியம். ஒரு மிமிக்ரி கலைஞர் எப்படி சிவாஜி போல பாவனை செய்து கொண்டு அவர் போல பேசுகிறார். பார்ப்பவர்களுக்கு சிவாஜியை பார்த்தது போல இருக்கும், அவர் பேசுவது போல இருக்கும். என் டி ராமராவ் ராமரை போல பாவனையை கொண்டு வந்து ராமரை போன்றே நடிப்பார். அந்த பாவம் ராமரை நேரில் பார்த்தது போல இருக்கும். அதுபோல பக்த மீராவும் கிருஷ்ணனின் பாவத்தில் இருந்ததால் கிருஷ்ணன் இருதயத்தில் இடையம் பிடித்தால் இதே நிலை நாமும் பிரம்மயோகத்தில் பிரம்ம நிலையாக நம்மை பாவித்து அந்த மனோபாவத்தில் லயித்திருந்தாலும் நாமும் பிரம்ம நிலையை அடையலாம். உங்களுக்கு பிரம்மம் எளிமையாக அனைத்தையும் கூறியிருக்கிறது. கலியுகத்தில் இதற்கு மேல் யாரும் இதுபோல் இனி கூற முடியாது. படித்து பயன்பெறுங்கள். பிரம்மம் உங்களுக்கு ஆசி வழங்கும். சிறு குழந்தைகள் பேப்பரில் செய்த காற்றாடியை கையில் வைத்து கொண்டு ஓடுவார்கள். காற்றில் அந்த காற்றாடி சுழலும். காற்றாடி உயிர் பெற்றா சுற்றுகிறது? இல்லை. அதுபோல வாசி காற்றை உச்சுவாசமாக சுவாசம் செய்யும்போது புருவ காற்றாடி சுழன்று மின்னோட்டத்தை ஏற்படுத்துகிறது. எப்படி காற்றால் மின்சாரத்தை எடுக்கிறோமோ அதுபோல காற்றின் சுழற்சியால் அங்கே மின் உற்பத்தி நடக்கிறது. பிரம்ம கதிர்களை கிரகிக்கிறது. இப்படிதான் புருவ மையம் இயங்குகிறது. நமது தேகத்தில் விஷ்ணு சங்கு சக்கரதையாக உள்ளார். கண்டத்தில் கழுத்தில் சங்கு உள்ளது. அந்த சங்கை ஊதினால் அண்ணாக்கு திறந்து சுழுமுனை சுவாசம் நடைபெறும். அந்த காற்று நெற்றியில் உள்ள சக்கரத்தை சுழல வைக்கும். நெற்றியில் உள்ளதுதான் சுதர்சன சக்கரம். இந்த சக்கரம் சுழன்றால் விஷ்ணு தரிசனம் காணலாம். ஒளியாக சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். பழமொழி இருக்குல்ல, சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம். சரம்னு என்ன? காற்று. காற்றை பார்த்தால் பரம். பரம்னு என்ன? பிரம்மம். பிரம்மத்தை காணலாம். ஞானிகள் சித்தர்கள் பிறந்த நட்சத்திரத்திலேயோ முக்தி அடைந்த நட்சத்திரத்திலேயோ நாம் வழிபாடு செய்வது எதனால் என்றால் அன்றைய நட்சத்திரம் மூலம் என்றால் மூல நட்சத்திரம் ஒளிக்கூடம் பூமிக்கு அருகில் இருக்கும். ஒளிக்கூட்டம். அப்பொழுது மூல நட்சத்திரத்தின் ஒளி பூமிக்கு எளிதாக கிடைக்கும். அன்று வழிபாடு செய்தால் அவர்களின் ஜோதி ஒளி நமக்கு பூர்ணமாக கிடைக்கும். சித்தர்கள் ஞானிகள் நட்சத்திர ஒளியாக சென்று விடுவார்கள். அதனால தான் நாம் அவர்கள் நட்சத்திர நாளில் கொண்டாடுகிறோம். எந்த நட்சத்திர நாளில் முக்தி அடைந்தார்களோ அந்த நட்சத்திர கூட்டத்தில் ஒளியாக இருப்பார்கள். மனிதர்களுக்கு அப்படி அல்ல. இறந்த திதியில் தான் கொண்டாடுவார்கள். இறந்த நட்சத்திர நாளில் கொண்டாட மாட்டார்கள். ஏனெனில் ஞானிகள் ஒளி தேகம் பெற்றவர்கள், மனிதர்கள் ஒளி தேகம் பெறவில்லை. அதனால தான் திதியில் கொண்டாடுகிறார்கள். ஞானிக்கு மட்டும் ஒளியில் கொண்டாடுகிறார்கள். அமாவாசை முன்னோர்களுக்கு உகந்த தினம். பௌர்ணமி அன்று ஜீவசமாதியில் வணங்க உகந்த தினம். ஒளி தேகத்தை பெறுங்கள். வானில் நட்சத்திரமாக மின்னுங்கள். மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம். இப்படி ஒரு சிறப்பான உதாரணத்தை யாரும் தர முடியாது. அதுபோல சுழுமுனை சுவாசம் நடக்கும்போது ஆண்குறி சீர்த்துவிடும். ரமணர் வரை வந்த ஞானிகளுக்கு நீங்கள் எல்லோரும் கூட இருந்து எப்பொழுது பழி வாங்கலாம் என்றே காத்திருப்பது போல் அடியேனுக்கும் அருகில் இருப்பவர்கள் பழி வாங்கவே இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் உங்கள் சிறப்பையே எண்ணி உங்களிடம் வழங்கவே யாம் பிரம்மமாக வந்தோம். இறைவனிடம் அந்யோன்ய பக்தி வேண்டும். உனக்கு எல்லாம் வேண்டும் என்பதற்கு 4 வேளையும் இறைவனை பூஜா அலங்காரத்துடன் செய்து அதற்கு பதிலாக எனக்கு எல்லா சுகத்தையும் தா என்பது பக்தியாகாது. குசலேரன் பக்தி வேண்டும். குசேலர் எந்த பலாபலனையும் பாராமல் கிருஷ்ணரிடம் பிரேமை கொண்டிருந்தார். அதனால தான் கிருஷ்ணனே குசேலரிடம் பாதங்களுக்கு பாத பூஜை செய்து தங்களது புனிதத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர் அளித்த அவள் பொறி கண்ணன்
முன்ன குசேலருக்கு செல்வங்களாக அது வந்தது. அதுதான் பிரேம பக்தி. இந்த பக்தி இருந்தால்தான் இறைவன் உனக்குள் வருவான். மாறாக பூஜை, மாலை, லட்டு, ஜிலேபி வைப்பதனால் அவர் இதற்கெல்லாம் மயங்க மாட்டார் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்க்கையை நன்றாக வாழ பழகுங்கள். வணக்கம்.